யார் சிலை வழிபாட்டை செய்கிறார்கள்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா, பிரிவினை சகோதரர்களா, அல்லது பிற மதத்தை சார்ந்தவர்களா? கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது யார் உண்மையிலேயே சிலை வழிபாடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா, பிரிவினை சகோதரர்களா, அல்லது பிற மதத்தை சார்ந்தவர்களா என்கின்ற ஒரு கேள்வியை சிறப்பாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22 இறை வார்த்தையிலிருந்து தொடங்கி 4ஆம் அதிகாரம் 7 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே திருத்தூதர் பவுல் அழகாக சொல்கின்றார். தூய் ஆவியின் தூண்டுதல் பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாரையும் நம்பிவிட வேண்டாம். ஏனென்றால் இன்றைக்கு போலி இறைவாக்கினர்கள் அதிகமாக தோன்றியிருக்கிறார்கள். எனவே உண்மையிலேயே தூய ஆவியின் தூண்டுதல் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. இன்றைய இறைவார்த்தை முழுவதுமே நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற அந்த நல்ல மதிப்பீடுகளை வாழ்வாக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமாக பிரிவினை சகோதரர்கள் என்ன சொல்லுவார்கள்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நாம் சிலைகளை வணங்குகிறோம், சிலைகளை, மாதாவினுடைய சுரூபத்தை ஆராதிக்கின்றோம், மாதாவினுடைய சுரூபத்தை வணங்குகின்றோம், கடவுளை சிலையை நாம், இயேசுனுடைய உருவத்தை நாம் வணங்குகிறோம் என்று சொல்லி நம்மை குற்றம் சுமத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் எடுத்து காட்டாக சொல்லக்கூடிய ஒரு இறை வார்த்தை தான் விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 4 இறை வார்த்தையிலே, மேலே விண்வெளியிலே, கீழே மண்ணுலகிலே, பூமியிலே நீர்த்திரளுக்கு அடியிலோ எந்த ஒரு உருவத்தையோ சிலையோ செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடவுளுக்கு எதிரான ஒரு செயல் என்பதை இந்த இறை வார்த்தையை அவர்கள் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இறை வார்த்தைக்கு ஏற்பவே, பிரிவினை சகோதரர்கள் சொல்வதற்கு ஏற்பவே நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால், வெறும் இறை வார்த்தை மட்டும் போதும், ஆண்டவர் இயேசுனுடைய இறை வார்த்தை மட்டுமே நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது, அதில் தான் உயிர் இருக்கிறது, அந்த உயிருள்ள கடவுளை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அவருடைய இயேசுனுடைய உருவத்தையோ அல்லது சிலுவையோ அல்லது மதர் மேரியினுடைய உருவத்தையோ புனிதர்களுடைய உருவத்தையோ நாம் வணங்கவோ அல்லது அவர்களிடம் ஜெபிக்கவோ வேண்டியதில்லை என்று பிரிவினை சகோதரர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு சொல்லக்கூடியவர்கள், அதாவது விடுதலை பணம் 24 மேலே விண்ணுலகிலோ கீழோ மண்ணுலகிலோ அல்லது நீர்த்திறன் மேலே எதிலையுமே அந்த உருவத்தை எதையுமே செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய அந்த விவிலியம் அல்லது திருவிவிலியம், இறை வார்த்தை, பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, சரிங்களா? அதிலே இறை வார்த்தை பகுதி இருக்கிறது. அந்த இறை வார்த்தை பகுதி எவற்றால் செய்யப்பட்டிருக்கிறது என்று முதலிலே நாம் பார்க்க வேண்டும். அந்த இறை வார்த்தை காகிதத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய இங்கு, மை, அதுவுமே எதால் செய்யப்பட்டிருக்கிறது? கடவுளால் படைத்த ஒரு பொருளால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காகிதம், இவை எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு பொருளால் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு படைக்கப்பட்ட அந்த பொருளில் இருந்துதான் நாம் என்ன செய்கிறோம்? அதில்தான் ஆண்டவருடைய இறை வார்த்தை பதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, பிரிவினை சகோதரர்கள் சொல்லக்கூடியவர்கள், இது என்னுடைய ஒரே கேள்வி என்னவென்றால், அந்த பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காகிதத்தில் இருக்கக்கூடிய இறை வார்த்தையை நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது அந்த காகிதத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா என்பது என்னுடைய ஒரு கேள்வி. நீங்கள் காகிதத்தை பார்க்காமல் வெறும் இறை வார்த்தையை மட்டும் நீங்கள்
உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த காகிதம் கடவுளால் படைக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த காகிதத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அப்படி என்று சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதே போலவே ஒரு சில பிரிவினை சகோதரர்களுடைய ஆலயத்தில் என்று எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய இறை வார்த்தை பெயிண்டால எழுதப்பட்டிருக்கும். அந்த பெயிண்டை பார்க்கின்ற பொழுதும் அந்த பெயிண்ட் எதால் உருவாக்கப்பட்டது? கடவுளுடைய படைக்கப்பட்ட ஒரு பொருளில் இருந்து உருவாக்கப்பட்டது தான். அப்போ அதையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பெயிண்டை பார்க்கிறீர்களா அல்லது அதில் இருக்கக்கூடிய இறை வார்த்தையை பார்க்கிறீர்களா? நீங்கள் இறை வார்த்தையை மட்டும் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் என்னுடைய அதே கேள்விதான், நாங்கள் இயேசுவினுடைய உருவத்தையோ அல்லது அன்னை மரியினுடைய உருவத்தையோ புனிதர்களுடைய உருவத்தையோ காவல் தூதர்களுடைய உருவத்தையோ நாங்கள் அங்கே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே அன்னை மரியாளை ஆராதிக்கவில்லை அல்லது வணங்கவில்லை. ஆண்டவர் இயேசுனுடைய உருவத்தை அல்லது சுரூபத்தை நாங்கள் வணங்கவில்லை, அல்லது அங்கே இருக்கக்கூடிய மற்ற புனிதர்களுடைய சுரூபத்தை நாங்கள் வணங்கவில்லை. இயேசுவினுடைய சிலுவையோ அல்லது அதன் பாடுகளையோ அதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எனக்காக பாடுகள் பட்டிருக்கிறார், அவர் என்னுடைய பாவத்திற்காக தன்னை முழுவதும் சிலுவையிலே அர்ப்பணித்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு உணர்வு வரும். அவ்வாறு உணர்வு வருகின்ற பொழுது நானும் இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலை உருவாகும். அதே போலத்தான் அன்னை மரியாளினுடைய சுரூபத்தையும் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அன்னை மரியாள் நம் ஆண்டவர் இயேசுவை இந்த மண்ணுலகிற்கு தந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பாடுகள் முழுவதுமே தொடக்கத்திலிருந்து சிலுவையின் அந்த உயிரிடக்கூடிய அந்த இறுதி நொடி பொழுது வரையும் ஆண்டவர் இயேசுவோடு பயணித்தார். ஆண்டவர் இயேசுவுக்கு முதல் அற்புதம் செய்வதற்கு ஒரு உறுதுணையாக தூண்டுதலாக இருந்ததும் கூட அன்னை மரியாள் தான். அப்போ அந்த அன்னை மரியாள் செய்த அந்த நல்ல செயல்களை நாங்கள் அன்னையை பார்க்கின்ற பொழுது எங்களுக்காக கானாவூர் திருமணத்திலே எப்படி திராட்சை ரசம் தீர்ந்த பொழுது பரிந்து பேசினாரோ அதே போலவே எங்களுடைய அன்றாட தேவைகளிலும் பல பிரச்சனைகளிலும் அன்னை மரியாள் தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறாள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அதே போலவே புனிதர்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்வும் கடவுளுக்கேற்ற ஒரு வாழ்வாக இருந்தது. கடவுளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு புனிதரிடம் ஒரு தனித்தன்மை இருந்தது. அந்த புனிதர்களுடைய அந்த தனித்தன்மையை நாங்கள் அந்த புனிதருடைய உருவத்தையோ அல்லது சுரூபத்தையோ பார்க்கின்ற பொழுது அந்த புனிதருடன் விளங்கிய நல்ல பண்புகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவரை பார்க்கின்ற பொழுது நாங்களும் அந்த புனிதரை போல மாற வேண்டும், அவரை போல நல்ல குணங்களை வாழ்வாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மைய சிந்தனை தான் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. எப்படி பிரிவினை சகோதரர்கள் நீங்கள் ஒருவேளை பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால், நாங்கள் காகிதத்தை பார்க்கவில்லை, இறை வார்த்தை மட்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதே போலத்தான் நானும் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நாங்களும் அதில் இருக்கக்கூடிய உருவத்தையோ சிலையோ சுரூபத்தையோ நாங்கள் பார்க்கவில்லை, அதில் வாழ்ந்து அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நல்ல செயல்பாடுகள், அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த இறை செய்தியைத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அன்னை மரியாளை வணங்குவதோ புனிதர்களை வணங்குவதோ ஆண்டவர் இயேசுவை நற்கருணை நாங்கள் ஆராதிப்பதோ இது எதுவுமே சிலை வழிபாடு ஆகாது என்பதை பிரிவினை சகோதரர்கள் முதலிலே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது போலவே சிறப்பாக இன்னும் இதிலே சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு மதத்தினை சார்ந்தவர்களும் சரி, எப்பொழுது நீங்கள் கடவுளுடைய கட்டளையை, அதாவது அன்பு கட்டளை, பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த 10 கட்டளையும் கூட வேண்டாம் என்று சொல்லி 2 கட்டளையிலே அடக்கிவிட்டார். ஒன்று, நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். 2வது, உன்னுடைய சகோதரன் சகோதரியை அன்பு செய்ய வேண்டும். இந்த 2 கட்டளையுமே கடைபிடித்தாலே அதுவே கடவுளுடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்கக்கூடியவர்களாக நீங்கள் கடவுள் விட்டு சென்ற அந்த அன்பை நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் பிறரை மன்னிக்காமல் அன்பு செய்யாமல் அவர் விட்டு நமக்கு கொடுத்த அந்த கட்டளையை கடைபிடிக்காமல் இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் சிலை வழிபாட்டை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி, புத்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் உங்கள் மதத்திலே அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த பண்பை கொடுத்திருப்பார்கள். அதை நீங்கள் வாழ்வாக்குகின்ற பொழுது நீங்களும்
கடவுளுடைய விழுமியங்களை வாழ்வாக்குகிறீர்கள். அது சிலை வழிபாடு ஆகாது. உண்மையான சிலை வழிபாடு எது என்று சொன்னால், பிறரை அன்பு செய்யாமல் இருக்கிற பொழுது, பிறரை மன்னிக்காமல் இருக்கிற பொழுது, பிறரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது, பிறரை அன்பு செய்யாமல் இருக்கின்ற பொழுது, விட்டு கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது, அதுதான் உண்மையிலேயே ஒரு சிலை வழிபாடாக இருக்கும். உள்ளத்திலே வைத்துக்கொண்டு வெளியிலே வேறொன்று பேசுவது சிலை வழிபாடாக மாறுகிறது. இன்றைய அந்த யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22 இறை வார்த்தை, மேலும் 4ஆம் அதிகாரம் 7 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே தூய ஆவியினுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடாக இருக்கும். அப்போ உண்மையிலேயே நாம் தூய ஆவியினுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களை என்ன செய்வார்கள்? அன்பு செய்யக்கூடியவர்கள், பிறரை மன்னிக்கக்கூடியவர்கள், பிறர் செய்த குற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், பிறர் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை மன்னித்து அன்பு செய்யக்கூடியவர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். இதுதான் கிறிஸ்தவ மதிப்பீடு. இன்றைக்கு நிறைய புதிதாக நிறைய பிரிவினை சகோதரர்கள் நிறையவற்றை கொண்டு வருகிறார்கள். அதிலையும் கொண்டு வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை எப்பொழுதும் குற்றம் சுமத்தி மட்டம் தட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது தவறு என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே கிறிஸ்துவிலே நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவிலே உயிர் தெழுந்தவர்கள், கிறிஸ்துவிலே வாழ்வு பெற்றவர்கள். எனவே கிறிஸ்துவர் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை எவை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது, நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது, அன்பு செய்கின்ற பொழுது, ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, விட்டு கொடுக்கின்ற பொழுது, பிறருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது, அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அவர்கள்தான் உண்மையிலேயே இறைவனை ஆராதிக்கின்றார்கள், வழிபடுகிறார்கள் என்பதை நமக்கு இந்த இறைவார்த்தை வழியாக எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்றைய இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், உண்மையான சிலை வழிபாடு என்பது பிறரை அன்பு செய்யாமல் இருப்பது, பிறரை மன்னிக்காமல் இருப்பது, பிறருடைய குற்றத்தை சுட்டி காட்டி அவர்களை துன்புறுத்துவது, பிறரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, பிறர் தவறு செய்தார்கள் மன்னிக்காமல் இருப்பது, இவையெல்லாம் தான் உண்மையான சிலை வழிபாடு. மாறாக பிறரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, பிறரை மன்னிக்கின்ற பொழுது, பிறருக்கு புது வாழ்வை கொடுக்கின்ற பொழுது, சுரூபத்தை பார்க்கின்ற பொழுது அதை நாம் வணங்குவதோ அல்லது சுரூபத்துக்கு நம் மரியாதை செலுத்துவதோ அது உண்மையான சிலை வழிபாடு அல்ல. மாறாக அவற்றிற்கு நாம் அவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்த மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க வேண்டும். அதன் வழியாக நாமும் இறைவனின் நிறைவான அருளையும் ஆசிரையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இறைவன் இந்த நாளிலே நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாம் உண்மையான இறைவனை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், உண்மையான இறைவனை தான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளை உணர்ந்தவர்களாக சிறப்பாக நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.